அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாகி கொண்டே போகும். திருமணத்தில் நிறைய தடங்கள் ஏற்படும். அதாவது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்று போகும். சிலருக்கு திருமணம் வரைக்கும் வந்து கூட நின்று போகும். அது மாதிரியான கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கும்? பொதுவாகவே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதம் இருக்கும்போது திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பது சரியான ஜோதிடரிடம் சென்று சரியான ஆலோசனை பெற வேண்டும். பொதுவாகவே லக்ன ராசிக்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படும் போது கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும். ஏதாவது ஒரு வகையில் சுக்கிரன் ராகுவுடன் இணையும் பொழுதும் சுக்கிரன் பாதிக்கப்படும் பொழுதும் திருமணம் தாமதமாக நடைபெறும். அதற்காக திருமணமே நடைபெறாது என்ற அர்த்தம் இல்லை. இதுபோன்ற அமைப்புகளில் தசாபுத்திகளின் அடிப்படையில் எப்பொழுது திருமணம் அமையும் என கணிக்க தெரிந்திருக்க வேண்டும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வரனே வராது. சிலருக்கு வரன் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் தட்டி கழித்து கொண்டே போய் கொண்டிருக்கும். என்னடா இது ரெடியாகிற கண்டிஷனில் எப்படி போகுது, திருமணம் நடந்துடும் நினைச்சமே நடக்காமல் போயிடுச்சு. அப்படியான ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும்? திருமணம் தாமதமாவது என்பது வேறு, திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பிறகு தடைபட்டு கொண்டே போவது என்பது வேறு. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா அதற்கான காரணம் என்பது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தோடு ராசிக்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதும் சுக்கிரன் பார்க்கப்படுவதுமே ஆகும். இது மாதிரியான ஒரு உதாரண ஜாதகத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 14/10/1995 1:55 ஏங்கிற அளவில் பிறந்திருக்கார். மிருகசீரிஷ நட்சத்திரம், கடக லக்கணம். லக்கணத்துக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் புதன், 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு, 5ஆம் வீட்டில் குரு செவ்வாய், 8ஆம் வீட்டில் சனி, 10ஆம் வீட்டில் கேது, 11ஆம் வீட்டில் சந்திரன். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். லக்கணத்தை சுபர் பார்க்கிறார். மேலும் தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பும் இருக்கிறது. நிறைய நல்ல யோக ஜாதகம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்துவதில்லை. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆயிடுச்சு. திருமணம் கிட்ட வருது, மறுபடியும் தள்ளி போயிடுது. இதற்கான காரண அமைப்பு என்ன? இப்பொழுது குரு தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் வீட்டையும் சனி செவ்வாய், ராசிக்கு 7 செவ்வாய் இருக்கார், சனியும் பார்க்கிறார். சனி செவ்வாய் ஒருத்தருக்கு தொடர்பு கொண்டாலே திருமணம் கிட்ட வந்து நின்று போயிடும். மேலும் சுக்கிரன் இங்கே 8 டிகிரிக்குள் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். சரி, இந்த ஜாதகம் முடிந்த நல்ல இவர்நிலை யோக ஜாதகம் தான். மற்றபடி ஜாதகருடைய வாழ்க்கை எல்லாமே நன்றாகவே இருக்கும். அதாவது அவருடைய வாழ்க்கை பொருளாதார அமைப்புக்கும் திருமணத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் காலகாலத்தில் திருமணம் நடக்காது. சிலருக்கு அதாவது அன்றாட ஜீவனத்திற்கே கஷ்டப்படுவார்கள், அவருக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துவிடும். இதுவெல்லாம் ஜாதகத்தில் இருக்கும் அமைப்பு தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வசதி வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே திருமணம் நடக்கும், வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் திருமணம் நடக்காது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அது 7ஆம் இடத்தும் அதிபதியும் சுக்கிரனும் தரும் நிலையை பொறுத்து ஒருவருக்கு திருமணம் என்பது சீக்கிரமோ அல்லது தாமதமாகவோ சிலருக்கு நடைபெறும். இந்த மாதிரியான அமைப்பில் ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதை திருமணம் ஏன் தட்டி கொண்டு போவதற்கு காரணம் இதுதான். அதாவது 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கணும், தொடர்பு கொள்ளணும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லா யோகமும் இருந்திருக்கிறது. லக்னாதிபதி உச்சம், தர்ம கர்மாதிபதி யோகம், எல்லா யோகமும் இருந்திருக்கிறார்கள். லக்கணத்தை சுபர் பார்க்கின்ற ஒரு நல்ல யோக ஜாதகம். செவ்வாயின் துறையில் இந்த ஜாதக தொழில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். ஜாதகரின் எதிர்காலம் என்பது மிக மேம்பட்டதாகவே இருக்கும். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு தசை சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. அடுத்து வருகின்ற புதன் புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு உறுதியாக திருமணம் அடையும். ஏனென்றால் புதன் போக வீரிய ஸ்தானாதிபதியாவதால் அவர் 3ஆம் இடத்திலே உச்சமாகி இருப்பதால் இந்த புதன் புத்தி வரும்போது திருமணம் கண்டிப்பாக நடந்துவிடும். திருமணம் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் என்றெல்லாம் இல்லை. மேலும் 7ஆம் இடத்தில் 8இல் அமைவதும் ஒரு இதுதான். திருமணம் நடந்த உறுதியாகி பின்பு தடைபட்டு போவதற்கு உண்டான காரணமும் அதுதான். எனவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் போது சுக்கிரன் ராகுவுடன் இணையும் நிலையை இந்த தனியை தருவார். சுக்கிரன் ராகுவுடன் இணைஞ்ச நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் கிளிக்காகும், நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்று போகும். இதற்கென்றான காரணம் எப்போ சுக்கிரன் ராகுவுடன் இணைவதால். மற்றபடி பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாகி கொண்டே போவதற்கு ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதும் சுக்கிரன் ராகுவுடன் இணைவதுமே ஆகும். எனவே இந்த அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு குரு தசை புதன் புத்தினா அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக திருமணம் அடைந்துவிடும். திருமண வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும். அதில் எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஒருவருக்கு திருமணம் நடந்து நின்று கொண்டே போகிறது என்றால், அதாவது உறுதிப்பட்டு தடைபட்டு கொண்டே போகிறது என்றால் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருப்பார். ராசிக்கு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டோடு சனி சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதுதான் காரணமே தவிர மற்ற எந்த காரணமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.